ஹே ஹாய்! நம்ம ஆர்பிஎஸ் ஃபேமிலி லைஃப் vlog இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்க. அப்பதான் நான் போஸ்ட் பண்ற எல்லா வீடியோஸும் இமிடியேட்டா கிடைக்கும். ஏ ஹாய்! இது 19th அக்டோபர் 2025 சண்டே vlog தாங்க அது. இந்த வீடியோ நம்ம என்னெல்லாம் பார்க்க போறோம் அப்படின்னா, நான் சாட்டர்டே நைட்டே நான் ஊருக்கு கிளம்பியாச்சுங்க. எந்த ட்ரெயினில் போனேன், ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன். ஏன் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த லாங் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நேட்டிவ் vlogகும் இதில் இருக்கும், அட்டாச் ஆகிருக்கும் உங்களுக்கு. ஸோ அங்கே போனதுக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்க அப்படின்னா, சஷ்டிக்கோட என்னெல்லாம் அன்றைக்கி விளாண்டுட்டு இருந்தேன், காலைல வரைக்கும் சஷ்டிக்கு எப்படி இருந்தான், அதுக்கப்புறம் சாயந்தரம் என்ன ஆச்சு அப்படிங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு லாங் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்புறம் இந்த இந்த பலகாரம் தான் யார் எனக்காக கொடுத்தா, இந்த டென்ட் ஹவுஸில் என்னெல்லாம் சஷ்டிக் பண்ணாரு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்க. ஹாய்! இது 19th அக்டோபர் 2025 சண்டே vlog தான் இது. நான் சாட்டர்டே நைட்லாம் வந்து கிளம்பிட்டேங்க. எங்கே போகிறேன்னு கேட்குறீங்களா? நம்ம நேட்டிவ்க்கு தீபாவளிக்கு தாங்க. ஸோ எந்த ட்ரெயினில் புக் பண்ணியிருந்தேன் அப்படின்னா மேங்களூர். இதில் ரொம்ப ஹாப்பியான நியூஸ் என்ன அப்படின்னா, எக்மோர் தான் வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட்டு. ரொம்ப ஹாப்பி எனக்கு. ஏன்னா லாஸ்ட் தாம்பரம் போகிறனால தான் முக்கால்வாசி நான் பஸ்ஸில் போகிறது. ஸோ அங்கே டைமுக்கு ரீச் ஆயிடுச்சு. ஸோ தம்பி லக்கேஜ்லாம் எடுத்துகிட்டு போயிட்டான். ஸோ லிஃப்ட்டுக்காக நாங்கள் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ ஏன்னா இது வந்து ராக்ஃபோர்ட் இதெல்லாம் பிளாட்ஃபார்ம் 1ல் வரும். பட் இது 7, 8ல் தான் வரும். ஸோ நம்ம லாங் வே நடந்து போகிற மாதிரி இருக்கும் நமக்கு. ஸோ அதனால் நம்ம டைமுக்கு பிஃபோராகவே ரீச் ஆகிட்டோம் நம்ம இங்கே. ஸோ நம்ம புக் பண்ணிக்க மேங்களூர் எக்ஸ்பிரஸ் வந்து இது ஃபஸ்ட்டு டைம் ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்து நான் எக்மோரில் ஏறுறது. நான் ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு எனக்கு. ஸோ இந்த மாதிரி எக்மோரிலே இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப ஈஸி அண்ட் கம்ஃபர்டபுளாக இருக்கும் எனக்கு. ஏன்னா இது வந்து மேங்களூர் நேராக நம்ம நேட்டிவ்க்கே போயிருங்க. ஸோ காலைல ஒரு 6 o'clockலாம் நம்ம வந்து வீட்டுக்கே ரீச் ஆயிடலாம். ஸோ இதில் என்னென்னா தம்பி வந்துட்டு முன்னாடி ஸ்டார்டிங் இன்ஜின் அங்கே இருக்க A1 போகிறதுக்கு பதிலாக இங்கிட்டு கிட்டத்தட்ட ஒரு 1/2 கிலோமீட்டர் நடந்து போயாச்சு. அப்புறம் திருப்பி வந்து இங்கிட்டு இல்லைன்னு சொல்லிட்டு இந்த சைடு நடந்து வரோம். நாங்கள் வந்துக்கிட்டே இருக்கோங்க. ஃபுல் டயர்டு. இன்றைக்கி சாப்பிட்ட எனர்ஜிலாம் போயிடுச்சு அது. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா செகண்ட் கிளாஸில் தான் புக் பண்ணியிருந்தோம். ஸோ அதனால் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. நம்ம நேரமும் என்னங்க எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாத்ரூம் பக்கத்தில் சைடு அப்பர் இந்த மாதிரி தான் கிடைக்கும். அது ஏன்னு எனக்கும் தெரியல. எனக்கு மட்டும்தானா இல்லை உங்களுக்கும் இப்படி தான் கிடைக்குமா உங்களுக்கு? ஆனால் இதில் கொஞ்சம் வந்து A1ல் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஹைட் நான் வந்து 6 feet அப்படிங்கிறதுனால எனக்கு வந்து எப்போ சைடு அப்பர்லாம் பத்தாது. இந்த சைடு அப்பர் வந்து கொஞ்சம் கம்ஃபர்டபுளாகவே எனக்கு இருந்துச்சு. நான் நல்லாவும் தூங்கினேன் நான். ஸோ அந்த ஸ்க்ரீன் இருக்கனால கொஞ்சம் கம்ஃபர்டபுளாகவே நான் ஃபீல் ஆச்சு எனக்கு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆனால் தம்பி வந்து புக் பண்ண திருச்சி வரைக்கும் தான். திருப்பி அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மேங்களூர் குளித்தலைக்கு போகும். ஸோ அதுக்கப்புறம் திருப்பி ஆன்லைனில் போய் டிக்கெட் போட்டான் தம்பி. ஆனால் என்னென்னா திருச்சியில் இறங்கி ஸ்டேஷன்லேருந்து நம்மளால் டிக்கெட் புக் பண்ண முடியல. வெளியே போனால் தான் அந்த ஆன்லைன் டிக்கெட் போடுற மாதிரி இருந்துச்சு. ஸோ ஆன்லைன் போய் அதே ட்ரெயினில் நான் வந்துட்டு கம்ஃபர்டபுளாக நம்ம குளித்தலைக்கு வந்தாச்சு. ஸோ வீட்டுக்கு வந்தவுடனே பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து நம்ம ஆட்டோக்காரனுக்கு ஃபோன் பண்ணேன். பட் அந்த ஆட்டோக்காரனை வந்து ஆட்டோ விற்றுட்டாங்க. ஸோ அதனால் என்னென்னா அவங்க இப்போ ஆட்டோ வாங்கணும் அப்படிங்கிற ரீசனால் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ கால் பண்ணும் போதெல்லாம் வந்துட்டு அவங்க வேற ஒருத்தர் தான் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. அந்த அண்ணனா இருந்தால் எனக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும். லக்கேஜ் எடுத்து வைப்பாங்க, இதில் ஏற்றி விடுவாங்க. ஒய்ஃப் போனாலும் அம்மா போனாலும் ரொம்ப இதாக இருக்கும். ஸோ நமக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கவங்களுக்கு சுச்சுவேஷன் இப்படி தான் அமையுது எனக்கு. ஸோ நல்ல வேளை நான் போய் வெளியே போய் வெயிட் பண்ணுறதுக்குள்ளே அந்த அண்ணா வந்துட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் நான் ஏன் பெங்களூர் வரமாட்டேன்னா அப்பா வந்து என்னை பிக் பண்ண வருவாருங்க. எப்போவுமே அங்கே வந்து நின்றுட்டு தம் அடிச்சுட்டு வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு. ஸோ எனக்கு வந்து அப்பா இருந்ததுக்கப்புறமா இந்த தாம்பரம் அதனால் போகிறதுக்கே விட்டாச்சு. இப்போ வரும்போது இன்னும் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு எனக்கு. ஸோ நம்ம வீட்டுக்கும் வந்து டைமுக்கு வந்தாச்சு. வந்தோடனே நான் வந்து அம்மாவுக்கு ஃபோன் பண்ணேன். அம்மா வந்துட்டாங்க. ஓப்பன் பண்ணுறதுக்கு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன் கொஞ்சம் நேரம். ஸோ அதுக்குள்ளே நம்ம வந்துட்டு எப்படி தீபாவளி லாஸ்ட் இயர் எப்போல்லாம் பண்ணோம் அப்படின்னு மைண்டில் ஓடிக்கிட்டே இருந்துச்சு அப்பாவோட இது பண்ணுறது. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6:05க்கெலாம் வீட்டுக்கு நம்ம ரீச் ஆகிடுச்சு. ரீச் ஆனோன்னு என்ன பண்ணுவேன் அப்படின்னா எப்போவுமே நம்ம வந்து வராகி அம்மனுக்கும் சாமி கும்பிட்டு நான் நல்லபடியாக வீட்டுக்கு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ லக்கேஜும் கீழே வச்சுட்டு எப்போவுமே இதே இடத்துல தான் சாமி கும்பிட்டுட்டு தான் லக்கேஜ் எடுத்துகிட்டு போவேன். எங்கே சென்னைக்கு வரதா இருந்தாலும் எங்கே போனாலும் அதேமாரி வந்தாலும் அங்கே தான். ஸோ ஃபஸ்ட் அங்கே தான் நான் வைப்பேன் நான். ஸோ வந்தோன்னே அன்பேக் பண்ணியாச்சு. அன்பேக் பண்ணி தம்பிக்கு ஃப்ரூட்ஸு ஸ்வீட்ஸ்லாம் இருந்துச்சு. அப்புறம் கசின் வந்து சஷ்டிக்காக ட்ரெஸ்லாம் வாங்கி கொடுத்துருந்தா. அப்புறம் இங்கேருந்து கொஞ்சம் ட்ரெஸ்லாம் இருந்துச்சு தம்பிக்கு எடுத்துகிட்டு போயிட்டு நான் போன உடனே குளிச்சிடுவேங்க. அன்பேக் பண்ணி முடிச்சுட்டு எனக்கு குளிச்சிடணும் எனக்கு. ஸோ குளிச்சுட்டு நான் அன்றைக்கி வந்து விளக்கேற்றியாச்சு. விளக்கேற்றிட்டு சாமி கும்பிட்டேன் நான். ஏன்னா அப்பா எந்திரிச்ச உடனே ஃபஸ்ட்டு மூஞ்சி கை காலெலாம் கழுவிட்டு பட்டை போட்டுட்டு விளக்கேற்றி ஃபஸ்ட்டு சாமி கும்பிட்டுட்டு தான் அந்த டேவே ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாம் எனக்கு கொஞ்சம் ஞாபகம் இருக்கிறனால சரி நம்ம வந்தோடனே நம்ம வந்து குளிச்சுட்டு எனக்கும் அந்த மாதிரி தான் கொஞ்சம் ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறதுனால இது பண்ணிவிட்டு தம்பி தூங்கிட்டு இருந்தான் சஷ்டிக்கு. ஸோ அதுக்கப்புறம் வந்து நான் என்னோடய செல்ஃப் கேர்லாம் முடிச்சுட்டு நம்ம நேராக போய்
படுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பண்ணிட்டேன். போய் தம்பியோட படுத்துட்டேன் நான். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 9 o'clock போல் வந்து எந்திரிச்சிட்டு தம்பியோட கொஞ்சம் விளாண்டுட்டு இருந்தேன் நான் சஷ்டிக்கோட. அவனுக்கு சர்ப்ரைஸாக இருந்துச்சு, அப்பா வரேன்னு தெரியாது அவனுக்கு. ஸோ அதான் திரும்பி அவன் படுத்து தூங்கிடுவான். திரும்பி என்னை பார்த்தோன்னே ரொம்ப ஷாக் ஆகிட்டு அப்பா அப்பான்னு கட்டி பிடிச்சிட்டு இருந்தான். ஸோ அதுக்கப்புறம் வந்து ஒய்ஃப் வந்து எனக்கு ஆப்பமும் தேங்காய் பாலும் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஊருக்கு போனால் இந்த மாதிரி ஸ்பெஷல் ஐட்டம்ஸ் தான் பண்ணுவாங்க, அம்மாவும் சரி ஒய்ஃபும் சரி. ஸோ தேங்காய் பால் வச்சு நல்லா, ஏன்னா அது இங்கே ஒழுங்காக சாப்பிடாமல் இருப்போம், வயிறுலாம் புண்ணாக இருக்கும் அப்படிங்கிறனால நான் போனாலே ஃபஸ்ட் டே வந்து பார்த்தீங்கன்னா தேங்காய் பாலும் ஆப்பமும் தான் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் சாப்பிட்டு முடிச்சுட்டு தம்பியோட விளாண்டுட்டு இருந்தேன். அவன் படித்ததெல்லாம் சொல்லிகிட்டு இருந்தான், அப்பா இதுப்பா அதுப்பான்னு சொல்லிட்டு. அப்புறம் மொபைலில் வந்து எதோ நோண்டி விளாண்டுட்டு இருந்தான். எனக்கு அதெல்லாம் கோவம் வரும், பட் என்ன பண்ணுறதுங்க இருக்குது. இப்போ எல்லா கிட்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் ஒர்க் இந்த மாதிரி நமக்கு தெரியாத விஷயங்களே அவங்களுக்கு நல்லா தெரியுது மொபைலில். ஸோ விளாண்டுட்டு இருந்தான். அதுக்கப்புறம் என்ன பண்ணோம், சாப்பிட்ணும் அப்படிங்கிறது நானும் அவங்க அம்மாவும் மேலே கூட்டி வந்துட்டோம். இந்த பால் குடிக்கிறதும் சாப்பிட்றது மட்டும் சஷ்டிக்கு வந்து ரொம்ப நேரம் ஆகுங்க. அப்புறம் மேலே வந்து டிவி போட்டுட்டு அவனுக்கு இதெல்லாம் அந்த கார்ட்டூன்ஸ்லாம் பார்க்கணுன்னு சொன்னோம். ஸோ அந்த மாதிரி பார்த்தாவா சீக்கிரம் சாப்பிடுவான்னு சொல்லிட்டு நானும் அவங்க அம்மாவும் கொடுத்துட்டு இருந்தோம். ஆனால் எங்களே ஏமாத்திடுவார் அவர். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணால் அவங்க அம்மா போயிட்டாங்க, போய் சமைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் தம்பி வந்துட்டு படுத்துட்டு உட்காந்து டிவி பார்த்துட்டு இருந்தான். நான் சொன்னேன், ஏன்ப்பா அங்கே உட்காந்து பார்க்குறேன், இங்கிட்டு வந்து பாரு அப்படின்னு சொன்னேன் நான். அப்பா அந்த ட்ரெயின் மாதிரி எனக்கு வேணும்ப்பா அப்படின்னா, சரி வாங்கி தரேன்ப்பா அப்படின்னு சொன்னோன்னா மேலே வந்து உட்காந்துட்டு விளாண்டுக்கிட்டு நான் போனாலும் ரொம்ப ஹாப்பியாகிடுவான். ரொம்ப வந்து அதுப்பா இதுப்பான்னு சொல்லி டாக்கட்டிவாக இருப்பான். ஸோ பேசிக்கிட்டே ஏதாவது இருப்பான். சரி, நானும் சின்ன வயசுலேருந்து அப்படி தான் அவனுக்கு பழக்கப்படுத்தி வைப்பேன். எல்லாம் குழந்தைங்கலாம் பேசாதுன்னு சொல்லுவாங்களே, பட் என் குழந்தை அப்படிலாம் இல்லை. ஏன் அப்படின்னா நான் வந்து சின்ன பிள்ளை இருந்தால் கூட அவனுக்கு எல்லா விஷயங்களையும் சொல்லி கொடுப்பேன், நான் கேட்பேன் நான். ஸோ என் ஒய்ஃப் கூட கேட்பாங்க, என்னங்க நீங்கள் அவன் பெரிய பையன் மாதிரி பேசுகிறேன்னு. பட் அதனால தான் அவன் வந்து சீக்கிரம் பேச ஆரம்பிச்சிட்டான். ஸோ அதுக்கப்புறம் வந்து தீபாவளிக்கு வந்து மாமியார் வீட்டிலேருந்து சீர் வச்சுருந்தாங்க. ஸோ அதுக்கு ஸ்நாக்ஸ் இதெல்லாம் பண்ணியிருந்தாங்க, முறுக்கு, சீப்பு முறுக்கு, அதிரசம், அச்சு முறுக்கு இதெல்லாம். ஸோ அதெல்லாம் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் கீழே வந்து அம்மாட்ட பேசிகிட்டு இருந்தேன் நான். இந்த கார்டனிங்லாம் அப்பாவுக்கு ரொம்ப பிடிக்குங்க. ஸோ இப்போ அதுக்கப்புறம் ஒய்ஃப் மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த வெத்தலை கொடி, இந்த நிறைய செடி அப்பா வச்சுருப்பாங்க. ஸோ முன்னெல்லாம் டவுன்ஷிப்பில் நாங்கள் பிஹெச்சில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 30-40 ஃப்ளார்ஸ் வந்து சட்டி இருக்குங்க. ஒன்று தூக்க முடியாது. அதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உரம் போட்டு அப்படி செய்வார், பண்ணுவார், செடிகள்கிட்ட பேசுவார். அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அப்பா வந்து பண்ணுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து அங்கே அம்மாட்ட பேசிட்டு இந்த கொஞ்சம் செடியெல்லாம் தண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணேன் அப்படின்னா அம்மாவோட துணியெல்லாம் இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் வந்துட்டு வாஷிங் மிஷினில் போட்டு நம்ம காய வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டது தான். ஆனால் அன்றைக்கி எதுவும் நான் காய வைக்க முடியல. அடுத்த நாள் தான் காய வச்சு கண்டினியூஸாக ஒர்க் இருந்துச்சு. ரெண்டாவது தம்பிக்கு வந்து ஜுரமாக இருந்தனால அவனை பார்த்துட்டு இருந்தாங்க. கொஞ்சம் மார்னிங் வரைக்கும் கொஞ்சம் நல்லா ஆக்டிவாக இதாக இருந்துட்டு இருந்தான். அது அப்புறம் ஜுரம் கொஞ்சம் தலைக்கு மட்டும் இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால் ஹாஸ்பிட்டல் போகலான்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் போய் ஒரு இன்ஜெக்ஷன் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்தோம் நாங்கள். ஹாஸ்பிட்டல் சண்டேனாலும் எங்கேயுமே இல்லை. ஸோ அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலில் போய் இன்ஜெக்ஷன் போட்டு முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தர்கா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து நம்ம மந்திரிக்கிறதுக்காக நாங்கள் வந்தோம். நாங்கள் இங்கே மந்திரிக்கிற வந்து அப்பாவோட ஃப்ரெண்டு தான். ஸோ அதனால் வந்துட்டு அவர்கிட்ட சொல்லி கொஞ்சம் நல்லா ஸ்பெஷலாக மந்திரிச்சோம். நாங்கள் மந்திரிச்சிட்டு வீட்டுக்கு வந்துட்டு காஃபி குடிச்சிட்டு கொஞ்சம் விளாண்டுட்டு இருந்தேன் தம்பியோட. அவருக்கு இந்த 10,000 வாங்கி கொடுத்துருந்தோம். அது வந்து தெரியாதனா ஃபஸ்ட் டைம் உட்காந்துட்டேங்க. அதனால அப்பா நீ உள்ளே போனால் நீனும் வாப்பான்பா, ஏன்னா உட்கார முடியாதுப்பா, திரும்ப முடியாதுப்பானாலும் கேட்க மாட்டான். ஸோ பட் இருந்தாலும் குழந்தைக்காக நம்மளும் குழந்தையாக தான் நாங்கள் ஆகணும். ஸோ அதனால் உட்காந்துட்டு போய் விளாண்டுட்டு இருந்தோம் நாங்கள். இந்த சண்டே விளாக் வந்து ரொம்ப ஷார்ட்டாக தான் இருக்கும். ஸோ ஊரில் நிறையா வேலை இருந்தனால எனக்கு கண்டினியூஸாக எடுக்க முடியல. ஸோ அப்கமிங் டேஸில் சூப்பராக சண்டே விளாக் நான் போடுறேன்னா அதுக்கு என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. நைட்டு ஒய்ஃப் வந்து இட்லியும் தக்காளி சட்னி அரைச்சி கொடுத்துருந்தாங்க. ஸோ 8 o'clockலாம் போய் படுக்க போயாச்சு. பாய்.